ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது சிகப்பரிசி வச்சு எப்படி மாவாட்டலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 டம்ளர் நான் ரேசன் அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். வீடியோ பாதியிலே கட் ஆனது எனக்கு தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாரி. 2 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த முட்டை முட்டையாக இருக்குல்ல, அது வந்து 1 டம்ளர் சோளம். இப்போ இது 5வது டம்ளர் சிகப்பரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 5 மடங்கு அரிசிக்கு நான் 1 டம்ளர் கருப்புளுந்து சேர்க்குறேன். இந்த கருப்புளுந்து கொஞ்சம் கடுசா இருக்கிற மாதிரி இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீரியட்ஸ் டைம்லலாம் ரொம்ப நல்லது. லேடீஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இந்த அரிசியை நல்லா 4 முறை 5 முறை கழுவி ஊற வச்சுருவோம். நான் இன்றைக்கி நைட்டு ஊற வச்சுட்டு நாளைக்கு காலையில் அரைக்க போகிறேன். ஓவர் நைட் இது ஊறட்டும். கருப்பு உளுந்தை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த சில்னஸோடு அரைக்கும்போது நல்லா ப்ளஃபியாக வரும். பாருங்கள், நல்லா கழுவிட்டேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், கூலிங்காக தான் இருக்குது. இதோடு சேர்த்து நீங்கள் ஆட்டும்போது உங்களுக்கு நல்லா ப்ளஃபியாக வரும், பொங்கி வரும் உளுந்து. இப்போ கருப்பு உளுந்தை ஆட்டியிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் நேரம் அரையட்டும். அரைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா ப்ளஃபியாக வரும். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. முந்திலாம் தொலியை எடுத்து எடுத்து நம்ம வந்து செய்வோம். பார்த்தா இப்போ தொலியில தான் சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த உளுந்து சேர்ப்பீங்கன்றத சொல்லுங்கள். அது போக இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா ஆடிருச்சு. இப்போ நான் அதை எடுத்துட்டேன். இப்போ இந்த அரிசி கலவையை நம்ம போட்டுடலாம். வழக்கமாக நம்ம இட்லி தோசை எப்படி ஆட்டுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் ஆட்டணும். பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. தேவைக்கேற்ப தண்ணியை தெளித்து விடுங்க. தேவைக்கேற்றாப்புல உப்பும் போட்டுக்கோங்க. நான் வந்து ஆடும்போதே உப்பு போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வந்து கிண்டும்போது அந்த கலக்கும்போது தான் போடுவாங்க. நான் இப்போவுமே போட்டுருவேன். பாருங்கள், நல்லா ஆடிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை தடவையாக நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ தான் பழகிட்டுருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு தெரியலை எப்படி போடணும் என்னன்றத. தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. இப்போ நான் 2யுமே எடுத்து ஒரு சட்டியில் வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா கை விட்டு கலக்கணும். பாருங்கள், கருப்புளுந்து போட்டனால உளுந்து அந்த அரிசி எல்லாம் சேர்ந்து இந்த கலரில் தான் அது இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்கும், லைட் ரெட்டாக. இப்போ நல்லா புளிக்க வச்சுட்டேன். 4 மணி நேரம் புளிச்சாலே இது போதுமானது. நான் ஆட்டின அளவுக்கு எனக்கு 3 டப்பா கிடச்சிருக்கு. இந்த பக்கத்தில் இருக்கிற தண்ணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உரல்ல ஆட்டி கழுவிருப்போம்ல அந்த தண்ணி தான். அதை நான் இதோட சேர்த்து ஊற்றிட மாட்டேன். நான் அதை ஒரு டம்ளரில் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். தோசை மாவுக்கு மட்டும் அந்த இதை எடுத்து தண்ணிக்கு பதிலாக இதை சேர்த்து நான் வந்து தோசை ஊற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ தோசை ஊற்றுவோம். இண்டேலியம், இரும்பு கல், நான்ஸ்டிக் பேனு எந்த கல்லில் ஊற்றினாலுமே இந்த தோசை வரும். நான் வச்சுருக்கிற நான்ஸ்டிக் பேன் தான். ஒருவேளை உங்களுக்கு வரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வெங்காயத்தை தேய்ச்சிக்கோங்க, நல்லா வரும். பாருங்கள், அந்த கலர் வித்தியாசமாக இருக்குது. இது சுடும்போது வீடே நல்லா மணமாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம இந்த வெள்ளை உளுந்து வாங்கி அரைக்கிறதுக்கு பதிலாக கருப்பு உளுந்து வாங்கி அரைக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், தோசை அழகாக வந்திருக்கு. இப்போது இட்லி ஊற்ற போகிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கையில் மொபைலும் ஒரு கையில் ஊற்றுறனால தான் அது கோணலாக போயிடுச்சு. தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. நான் இட்லியையும் ஊற்றிடுறேன். இட்லியும் வித்தியாசப்படாது. எப்பவும் நம்ம சாதாரணமாக வெள்ளை இட்லி மாவு வச்சு ஊற்றுவோம்ல அதே மாதிரி தான் இருக்கும். இட்லி வெந்ததுக்கப்புறம் கத்தியோ இல்லை ஒரு குச்சியோ உள்ளே விட்டு பாருங்கள், வெந்துருச்சான்னு பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. வெந்துருச்சு எனக்கு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குன்னு. இது அந்த சிகப்பரிசியில் செஞ்சதுனாலையும் கருப்புளுந்து போட்டனாலையும் இந்த கலரில் இருக்குது. ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லா வாழுங்க. தேங்க்யூ.